முதலமைச்சரின் உத்தரவின்படி காவிரி டெல்டா பாசன வசதிக்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் பாபுவிடம் கேட்கலாம். சுரேஷ் பாபு, மேட்டூரிலிருந்து திறந்துவிடப்பட்டுள்ள தண்ணீரின் அளவு எப்போ அதிகரிக்கப்படும், இது குறித்து சொல்லுங்க. 11 டெல்டா மாவட்டங்களின் ஜீவாதாரமாக விளங்கி வரும் மேட்டூர் அணையிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12 முதல் ஜனவரி 28 வரை டெல்டா பாசனத்துக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுவது வழக்கம். இந்த மேட்டூர் அணையை நம்பி 11 டெல்டா மாவட்டங்களில் உள்ள 12 லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் பயன்பெற்று வருகிறது. மேட்டூர் அணை கட்டி முடிக்கப்பட்ட வரலாற்றிலிருந்து ஜூன் 12க்கு முன்பாக 11 ஆண்டுகளும், ஜூன் 12இல் 15 ஆண்டுகளும் போதிய நீர் இருப்பு இல்லாத காரணத்தினால் ஜூன் 12க்கு பிறகு 56 ஆண்டுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. தற்போது 57வது ஆண்டாக நடப்பாண்டு டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 96.51 அடியாக இருந்தபோது கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி டெல்டா பாசனத்துக்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதனிடையே தமிழகத்தில் போதிய மழையின்மை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் கடந்த 5 ஆண்டுகளாகவே தமிழகத்தில் குறுவை சாகுபடி பொய்த்து போய் இந்த நிலையிலேயே இருந்து வருகிறது. தற்போது நடப்பாண்டும் அதே நிலை தான் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த ஜூன் 12ஆம் ஆண்டு அன்று போதிய நீர் இருப்பு இல்லாததால் மேட்டூர் அணை டெல்டா பாசனத்துக்காக தண்ணீர் திறந்துவிட முடியவில்லை. தற்போது தமிழக முதலமைச்சரின் முயற்சியின் காரணமாக காவிரியிலிருந்து பெறப்பட்ட தண்ணீர் தற்போது மேட்டூர் அணைக்கு வந்ததால் மேட்டூர் அணை நீர் மட்டம் வெகுவாக உயர்ந்தது. இந்த நிலையில் மேட்டூர் அணையின் இடது கரையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பத் தலைமை தாங்கினார். இந்த விழாவில் தமிழக அமைச்சர்களான எடப்பாடி பழனிசாமி, சரோஜா, விஜயபாஸ்கர், தங்கமணி மற்றும் கருப்பண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு காவிரி நீரை டெல்டா பாசனத்துக்காக திறந்துவிட்டு மலர் தூவி வழி அனுப்பி வைத்தனர். தற்போதைய நிலவரப்படி மேட்டூர் அணை நீர்மட்டம் 87.68 அடியாகவும், அணையின் நீர் இருப்பு 50.03 டிஎம்சியாகவும், அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 10,092 கனஅடியாகவும் உள்ளது. டெல்டா பாசனத்திற்காக முதற்கட்டமாக 2000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. இது படிப்படியாக உயர்த்தப்பட்டு இன்று மாலைக்குள் 16,000 கனஅடியாக அதிகரிக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் தற்போது வெளியேற்றப்பட்டுள்ள தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக மகசூல் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தற்போது வெளியேற்றப்பட்டுள்ள நீர் இன்னும் 3 நாட்களுக்குள்ளாக கல்லணையை சென்று அடையும் என்ற ஒரு தகவலை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுரேஷ் பாபு, காவிரி டெல்டா பாசன விவசாயத்திற்காக இந்த தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கு. இது குறித்து விவசாயிகள் என்ன சொல்றாங்க? ஏற்கனவே கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்தில் குறுவை சாகுபடி பொய்த்து போய்விட்ட நிலையில் எஞ்சியுள்ள நீரை பயன்படுத்தி சம்பா மற்றும் தாளடி பயிர்களை ஓரளவுக்கு விவசாயிகள் பயிரிட்டு வந்ததாகவும், தற்போது நடப்பாண்டும் அதே நிலை நீடித்து வருவதாகவும், நடப்பாண்டும் குறுவை பொய்த்து போய்விட்டதாகவும், தற்போது மேட்டூர் அணையில் உள்ள 50 டிஎம்சி தண்ணீர் எதிர்வரும் சம்பா மற்றும் தாளடி பயிர்களுக்கு போதுமானதாக இருக்காது என்று கவலை தெரிவித்துள்ள தமிழக விவசாயிகள், எதிர்வரும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து தமிழகத்திற்கு கை கொடுத்த மட்டுமே எஞ்சியுள்ள 2 போக விளைச்சல்களை சிறப்பாக செய்ய முடியும் என்றும், தற்போது அதற்கான சூழல் நிலவ வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் தற்போது கர்நாடகாவிலிருந்து தமிழக முதலமைச்சர் போராடி பெற்ற தண்ணீரை போன்று தொடர்ச்சியாக போராடி எஞ்சியுள்ள நீரை பெற்றால் மட்டுமே தமிழகத்தில் எதிர்வரும் காலத்தில் சம்பா மற்றும் தாளடி பயிர்களை சிறப்பாக செய்ய முடியும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். இதற்கு தமிழக முதலமைச்சர் சீரிய முயற்சி மேற்கொண்டு எஞ்சியுள்ள நீரை பெற்றுத்தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் விவசாயிகள் மத்தியில் எழுந்துள்ளது.